அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் தஹஜ்ஜத்தில் ஓதிக்கொள்ள வேண்டிய 4 சிறந்த திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 திக்ரையும் நம்ம தஹஜ்ஜத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே நம்மளோட ஒவ்வொருவரின் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவையையும் நடத்தி தரக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட இன்றைய தினம் நீங்கள் இதை நாளையும் ஓதுங்க. ஏன்னா நமக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். ஏன்னா வியாழன் வெள்ளிக்கிழமை இடைப்பட்ட ஒரு தஹஜ்ஜுத். இது ரொம்ப ரொம்ப பரக்கத் வாய்ந்தது. இந்த தஹஜ்ஜுத்துல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 திக்ரையும் போதுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய காலை பொழுதுலேயே இதற்கான ஒரு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். காலையிலேயே எனக்கு நற்செய்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஓதிக்கோங்க. யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் துவாக்கள் கபூலாகக்கூடியது. இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது நாம் ஓதிக்கொள்ள வேண்டியது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் சொன்னாதான் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்தாலா அங்கீகரிப்பான். ஏன்னா நம்மளோட பாவங்களுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுறணும். கண்டிப்பாக தஹஜ்ஜத்தில் அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படின்னு ஓதுறது மிக மிக கிருபையானது. இந்த இஸ்திக்ஃபார் சொல்கிறதுக்கே அல்லாஹ்தாலா நமக்கு நிறைய நற்பாக்கியங்களை கொடுத்துருக்கணும். ஏன்னா எத்தனையோ மக்கள் முஅமின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான அமல்களும் இருக்காது. அவங்களும் இந்த இஸ்திக்ஃபாரை சொல்ல மாட்டாங்க. இன்னும் நிறைய நபர்கள் அமல் செய்வாங்க. ஆனால் சொல்லுவாங்க, நான் எந்த விதமான பாவமே பண்ணல, நான் ஏன் இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த இஸ்திக்ஃபாரினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறவங்க குறைவு தான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தருவான். ஏன்னா இஸ்திக்ஃபார் சொல்கிறது அல்லாஹ்வுடன் நெருக்கமாகக்கூடிய ஒரு அமல். எனவே இன்றைய தஹஜ்ஜத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அனைத்திற்குமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இதுவும் நம்மள நிறைய பேர் செய்யறது கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து எல்லா அருட்கொடைகளையுமே வாங்கிக்கிறது. ஆனால் நன்றி செலுத்துறதுக்கு மறந்துடுறோம். கண்டிப்பாக இதை சொல்கிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு நிறைய நற்பாக்கியங்களை கொடுத்துருக்கணும். அவங்க மட்டும்தான் இதை சொல்ல முடியும். எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இருக்காங்க, எவ்வளவோ ஆரோக்கியசாலி இருக்காங்க, எவ்வளவோ அன்பான மக்கள் அடைந்து கொண்டவங்க இருக்காங்க, எவ்வளவோ குடும்பத்தை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் அல்லாஹ்வை உணர்ந்து இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்க அப்படின்னா குறைவு தான். அப்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவங்களா நாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் சிறந்தவங்க அல்லாஹ்வின் பார்வையில். அதனால் இன்றைய தினம் இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதிகம் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நன்றி செலுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு மேலும் தருவேன்னு சொல்கிறான். அதனால் உங்களுக்கு எது கிடைச்சாலும் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் தஹஜ்ஜத்தில் கண்டிப்பாக 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அதிகம் அதிகம் அல்லாஹ் தருவான். அடுத்தது 3வது தஸ்பீஹ் சிறந்த ஒரு குட்டி செலவாத். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் மகத்தானது. இன்றைக்கு நம்மள எத்தனையோ பேர் எவ்வளவோ அமல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். ஈமான்தாரியாக முழுமையாக இருப்பாங்க. ஆனால் செலவாத்து ஓதுறதுக்கு மறந்துடுவாங்க. செலவாத்தை ஓதுறதுக்கு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். அதனுடைய அர்த்தங்களை உணர்ந்து அதனுடைய சிறப்புகளை தெரியப்படுத்துகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி தான். இதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவோம். ஏன்னா எத்தனை பேர் நம்மள செலவாத்தை கையில் எடுத்து ஓதுறோம்? குறைவு தான். இப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வியாழன் வெள்ளிக்கிழமையில செலவாத்து ஓதுங்க அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமையில ஒரு செலவாத்தை 100 முறையோ அல்லது 80 முறையோ ஓதக்கூடியவங்க கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. மற்றபடி செலவாத்தை தினம் தினம் இந்த அளவு நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள பார்க்கவே முடியாது. செலவாத்துக்களுடைய சிறப்பு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது ரஹ்மத்தை இறக்கக்கூடியது, பரக்கத்தை இறக்கக்கூடியது, அல்லாஹ்வினுடைய அன்பை இறக்கக்கூடியது. இதை செலவாத்து சொன்னாதான் நம்மளோட துவாவே கபூலாகும், அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லப்படும். எனவே இன்றைய தினம் இந்த குட்டி செலவாத்தை 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது 4வது தஸ்பீஹ் என்ன அப்படின்னா அல்லாஹோட சிறந்த திருநாமம் யா சலாமு. இந்த சலாம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய அனைத்துமே உள்ளடங்கி இருக்கு. நீங்கள் ஷிஃபாவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஆரோக்கியத்தை கேட்டிங்கன்னா கிடைக்கும், செல்வத்தை கேட்டிங்கன்னா கிடைக்கும், பரக்கத்தை கேட்டிங்கன்னா கிடைக்கும். இன்னும் உங்களோட துவாவுக்கு பதில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இன்னும் உறவுகளை கேட்குறீங்களா, அன்பை கேட்குறீங்களா, எல்லாமே அல்லாஹ் தருவான். எந்நேரமும் சொல்லுங்க யா சலாமு.
சலாம் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு இதனுடைய அர்த்தம் தெரியறதில்ல, இதனுடைய பொருள் தெரியறதில்ல, இதனுடைய சிறப்புகள் தெரியறதில்ல. ஏன்னா அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வின் மீது சலாம் தான் சொல்றான். ரசூலுல்லாஹ்வின் மீது நம்ம என்ன சொல்றோம்? சலாம் தான் சொல்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்திச்சுக்கிட்டா என்ன சொல்றோம்? சலாம் தான் சொல்றோம். அப்ப அந்த சலாமுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சலாம் அப்படின்னா அமைதின்னு சொல்லிடுவோம். இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்க தஹஜ்ஜத்துல யா சலாம் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுட்டு, இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இன்னும் மறுமையில உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அத அப்படியே நசீபாக்கி தந்துருவான். இப்ப நம்ம 4 திக்ர பார்த்தாச்சு. இறுதியா ஒரு துஆவையும் நம்ம பார்த்துருவோம். ரசூலுல்லாஹ் சொல்லிக் குடுத்தது. நம்மளோட தேவைகள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லிக் குடுத்தது. அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்தல் அஹது ஸமதுல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு துஆவுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கு. ஏன்னா இதுல ஒரு சூரா இருக்கு. சூரா இஹ்லாஸினுடைய 3/4 ஆயத்துக்கள் இதுல இருக்கு. ஏன்னா இத ஒரு சஹாபியவங்க ஓதுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரு இதுக்கு பிறகு என்ன கேட்டாலும் அல்லாஹ் தர தயாரா இருக்கிறான். ஏன்னா இவரு அப்படிப்பட்ட மகத்தான வார்த்தைய சொல்லி அல்லாஹ்வ அழைச்சிட்டாரு அப்படின்னு. அதனால இத யாரு ஓதுனாலும் கண்டிப்பா துஆவிற்கு உடனே பதில் கிடைக்கும். எனவே இறுதியா இந்த துஆவையும் நீங்க ஒரு தடவ ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜத்துல ஓதக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அமல்கள தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் இன்று நமக்கு ஒரு ஃபஜ்ருடைய காலை பொழுதா இருக்கு. ஃபஜ்ருடைய தஹஜ்ஜத்துடைய ஒரு நேரமா இருக்கு. இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க இந்த திக்ர் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு, இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தின் பரக்கத் கொண்டு, இந்த திக்ரின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்குவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் இதுபோல உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான அழகான வஜீஃபாக்கள் நிறைந்தது தான் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜுஸ் குரானும் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட முக அழகிற்கு தேவைப்படக்கூடிய முக அழகை அதிகரிக்கக்கூடிய ரோஜாப்பூ ஃபேஸ் பேக், இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் இருக்குது. இன்னும் உங்களோட முடி பராமரிப்பை மேம்படுத்தக்கூடிய, முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் இருக்குது. இன்னும் உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மில்லட் மிக்ஸும் இருக்குது. இதில் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.